நம்ம எல்லாருமே பூரிக்கு சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்கு மசாலா தான் இத்தனை நாள் செஞ்சுட்டு இருந்தோம். அதை விட பயங்கரமான டேஸ்ட்ல சன்னாவை வச்சு இந்த மசாலா செஞ்சு பாருங்க. சாப்பிட்றதுக்கு உண்மையாவே செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க ரொம்ப ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்ப சன்னா மசாலா செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாமா? ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கருப்பு ஏலக்காய் 2, ஏலக்காய் 2, 4 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் கம்மியா சேர்த்துக்குங்க. கசூரி மெத்தி கொஞ்சமா, ஒரு அன்னாச்சி பூ, மராத்தி மொக்கு 3 இதை அப்படியே சேர்த்துடலாம். கூடவே 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு தீ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, கம்மியாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வரப்பட்டா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் வெள்ளை மூக்கடலை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஊற வச்ச தண்ணி இல்லாமல் கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. மூக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இப்போ மூடி வச்சு மூடிடலாம். நம்ம நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் விடுங்க. மூக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அப்போ தான் சன்னா மசாலா நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு கடாயில் தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. நான் 3 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். இந்த அடிபாகத்தை எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இதை சேர்த்துடலாம். சன்னா மசாலா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தக்காளி சேர்த்துக்குங்க. மசாலா எல்லாமே கூடுதலாக சேர்த்துக்குங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோமா தக்காளி நல்லா வெந்துடும். பாருங்க, தக்காளி வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த மேலே இருக்க தோல் அப்படியே எடுத்துருங்க. ஆற வச்சு கையில் கூட எடுத்துடலாம். எடுத்துட்டு இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டுருக்கோமா பார்க்கலாம். பாருங்க, மூக்கடலை நல்லா வெந்திருக்கு பாருங்க. சன்னா மசாலாவுக்கு இந்த அளவுக்கு தான் நல்லா வெந்து வரணும். மாவு போல வெந்து வரணும். இப்படி எடுத்தாமல் மாவாகணும். இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நெய் அதிகம் சூடு ஏற வேண்டாம். லைட்டாக சூடு ஏறும் போதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. அடுப்பு தீ ஃபுல்லாக குறைச்சிடுங்கம்மா. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா இதையும் சேர்த்துடலாம். நீங்கள் அதிகமாக அரைச்சிருந்தீங்கன்னா எடுத்து வச்சுடுங்க. நான் கரெக்டான அளவில் தான் அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் அப்படியே சேர்த்துட்றேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. நல்லா திக்காக ஒரு கிரேவி போல் வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பு தீ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, ஸ்லோவாக இருக்கணும். இந்த அளவுக்கு திக்காக வர டைமில் தக்காளி பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், இதை சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அடுப்போட அளவு மீடியமான அளவில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் வர டைமில் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இதை நல்லா நுமுட்டி போட்டுருங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடலாம். பாருங்கள், கொஞ்ச நேரம் கொதிச்சதும் எண்ணெய்லாம் நல்லா தனியாக திரிஞ்சு திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வேக வச்ச சன்னா தண்ணியோடய சேர்த்துருங்க. நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கொதித்து வரும்போது சன்னா திக்காகிடும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் திக்காக வச்சுட்டிங்கன்னா கொதிக்கும் போது ரொம்ப திக்காகிடும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் கொதித்து வரும்போது நமக்கு திக்காக வரும். உங்களுக்கு சன்னா மசாலா வேக வைக்கும் போதே தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு தீ மீடியமான அளவில் வச்சு ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விடலாம். நடுவில் கலந்து விடுங்க. பாருங்கம்மா, நான் ஒரு 10 நிமிஷம் விட்டுருக்கேன். பார்க்கலாம், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம நல்லா தண்ணியாக வச்சோம். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கும் போது தான் நமக்கு பூரியோட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பூரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மாங்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாங்காய் பவுடர் சேர்க்கலனா லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி தாராளமாக சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சன்னா மசாலா. அதே போல் சன்னாவை நல்லா வேக வச்சுடுங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான சன்னா மசாலா ரெடி.